ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் சகாய் மாரியில் கேசரி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் இந்த கடாயை வச்சுட்டு சூடானது நெய் ஊற்றிக்குங்க. ஊற்றி இது 1 டம்ளர் ரவை இந்த 1 டம்ளருக்கு போட்டு வறுக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு கேசரி ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வேகமாக செஞ்சிடும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இது சூடானது நீங்கள் இந்த திராட்சை இதில் போடணும். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வறுக்கணும். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிக்கணும். சுடுதண்ணி போட்டு இந்த ரவை அதில் ஏற்கனவே தண்ணி சுடுதண்ணி கொதிச்சது. இந்த ரவை போட்டு நல்லா கிளறணும். கட்டியாகாமல் நல்லா கிளறி சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. கேசரி பொடி இந்த மாதிரி நல்லா போட்டு கிளறிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நம்ம இந்த பொடிச்ச போட்டுட்டு ஏலக்காய் போடும். ஏலக்காய் பொடிச்சு வெல்லம் போட்டு அதை கிளறணும். சரி, பால் அட்டம்னு இருக்கு, அதை ஊற்றணும். காய்ச்சன வாழை நீங்கள் 1/2 டம்ளர் ஊற்றினீங்கன்னா கேசரி ரெடி ஆகும். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.